பிரிட்டிஷ் மருத்துவம். இப்போ பிரிட்டிஷ் மருத்துவம் தான் உலகத்துக்கு எடுத்துட்டு இருக்குது. அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் நமக்கு செய்ய முடியுமே தவிர ஆரோக்கியத்தை அவன் நினைச்சா கூட அவன் நாட்டு மந்திரிக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இது பரிணாமத்தோடு தொடர்புடையது, ருசியோடு தொடர்புடையது, உயிரோடு தொடர்புடையது, வாய் ருசியோடு தொடர்புடையது, பகுத்தறிவோடு தொடர்புடையது, உயிரோடு தொடர்புடையது, ஆன்மா என்று சொல்லக்கூடிய வெட்டவெளியோடு தொடர்புடைய இந்த உடலை ஒரு சாதாரண பன்றி இறைச்சியும் மாட்டு இறைச்சியும் சாப்பிடக்கூடிய ஒருவன் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. அதனால எல்லாரும் நோய் வந்தால் செத்து போயிடுறாங்க. 10 லட்சம் 20 லட்சம் 10 கோடி செலவு பண்ணி கூட கடைசியில் எங்கே போயிடுறீங்க? நாம் என்ன பண்ணுறோம்? யோகத்தில் மரணம் அடையணும். அதாவது யோகியின் கையில் சாவு இருக்க வேண்டும். இப்போ அதை பக்திமானும் சொல்லுவாங்க, சில கர்மமானு சொல்லுவாங்க, ஞானவானும் சொல்லுவாங்க. 4வது யோகவானுன்னு பேர். அவன் தான் யோகையின் பேர். அவன் தான் யோகின்னு சொன்னாங்க, சித்தர்னு சொன்னாங்க, தேவன்னு சொல்கிறாங்க. அதை நோக்கித்தான் இயற்கை நம்மளை நகர்த்துகிறது. பிறந்தோம்னா நாம் அந்த நோய் இல்லாமல் சாவறதை பற்றி தான் நான் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சாவை பற்றி பேசிட்டு பகுத்தறிவு பேசிட்டு இவங்க சொந்த கேள்வி விட்டுறலாம். 47வது பாடத்தில் பாருங்கள், 228ஆம் பக்கம் எடுத்துதுங்க. 228 கடைசிக்கு வாங்க, கடைசிக்கு போயிருங்க. வந்துருச்சா? தலைப்பு 47 இது மரணத்தை பற்றிய சில செய்திகள். இது என்னோட ஆசிரியர் வெங்கடேசன், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் முக்தி அடைச்சிட்டார். சரியா? மரணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை மரணம், இது பரிபூர்ணம் அடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்குத்தான் நேருகிறது, இவர்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்லப்படுகிறது. சரி, அவருக்கு மட்டும்தான் வரணுமா? நமக்கு இருக்காதா? தெய்வத்தால் ஆகாதெனினும் இது மட்டும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதே யாரை கடவுள்னு சொல்றாங்க. கடவுள் இங்கிலீஷ் பேங்க்குக்கு போயிட்டு இருக்குது. தெய்வத்தால் ஆகாதனே உடனே மெய் வெறுத்த குளிதல் டக்குன்னு சொல்லிடுது. அப்போ இதெல்லாம் அப்போ தேவையான குரலெல்லாம் இந்தியா தமிழ்நாட்டில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. கற்க கசடர கற்பவே கற்றபின் இதெல்லாம் தெரியுது. எதை கற்க வேண்டும் என்று தெரியாமல் போச்சு. அப்போ நல்ல வேலை நம்ம தமிழ் ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உருப்படியான ஒரு 10 குரலை மண்டையில் ஏற்றி விட்டு போயிட்டாங்க. ஆங்கில பள்ளியிலையும் எழுதி போட்டிருக்காங்க, சிபிஎஸ்சிலையும் எழுதி போட்டிருக்காங்க, செவத்தில் எழுதி போட்டிருக்காங்க. நாமளும் படிச்சுட்டு தான் போகிறோம். நீ கொஞ்சம் சர்ச்சையில் கூட எழுதி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திருக்குறளை யாரும் மறுத்து நீ வாழவே முடியாது. அவர் தான் எந்த சார்பும் மற்றவர், எந்த சார்பும் அதுதான். அதனால தான் வள்ளலார் அவரை பிடிச்சிட்டேன். வள்ளலார் 2 பேர்த்துக்கு முதன்மைப்படுத்தினார். ஒன்று மணிவாசகத்தை முதன்மைப்படுத்தினார். அப்போ திருவள்ளுவரை முதன்மைப்படுத்தினார். அதுக்கப்புறம் திருக்குறளை தமிழோட எடுத்துகிட்டு பெரியார் தான். தமிழ்வாதியார் கூட திருக்குறளை தமிழ்நாடு கூட எடுத்துகிட்டு போகல. ஆனால் பெரியார் மட்டும்தான் திருக்குறளை என்ன பண்ணார்? தமிழ்நாடு கூட எடுத்து சொந்த செலவில் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆராய்ச்சி மாநாடு நடத்தினார். அது பேர் புத்தருக்கு மாநாடு நடத்தினார். அப்போ பார்த்தா அப்போ கடவுள் இருக்கணும்னு சொல்கிறான், திருவள்ளுவர் ஏற்றுக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனா? அப்போ நமக்கு என்ன 2 வேண்டாம். நமக்கு எது நன்மை மட்டும் இருந்தால் போதுமான. நீ என்னமா கத்திட்டு போய் நன்மை இருந்தால் போதுமான. நம்ம 2லையும் சேரக்கூடாது. 2லையோட பயன்பாட்டை மட்டும் நான் பார்க்கணும். 2 சக்கரமாக நமக்கு 3 சக்கரம் போட்டுக்கணும். 2 சக்கரம் என்றைக்கு இருந்தால் ஆபத்து தான். 3 சக்கரம் போட்டோம்னா ஆட்டோ மாதிரி ஜெயங்கன டக்குன்னு திருப்பி ஓடிடலாம். 4 சக்கரம் போட்டால் சொகுசாக போகலாம் இல்லையா? அப்போ 4 சக்கரம் போடுறது உங்கள் விஷயம் தான் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் 3 சக்கரம் போட்டுக்கலாம். நமக்கு தேவை நெகட்டிவும் தேவை, பாசிட்டிவும் தேவை. பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் பார்க்கக்கூடாது, நெகட்டிவ்லையும் எனர்ஜி இருக்கிறது. இப்போ அடுத்தது அதான் கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ பாசிட்டிவ்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியல. நெகட்டிவ்லையும் எனர்ஜி இருக்குது. இப்போ பேட்டரின்னு சொல்கிறீங்க இல்லையா? பேட்டரியில் 2 இருக்குது, எதிர்மின் நேர்மின் 2 இருக்கு இல்லையா? நேர்மின்வாய் எதிர்மின் தமிழில் படிச்சிருக்கீங்க இல்லையா? நேர்மின்வாயினா பாசிட்டிவ், எதிர்மின்வாய் நெகட்டிவ். 2மே பொட்டன்ஷியல் இருக்குது, 2லேயுமே வீரியம் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் பேசி அந்த வீரியத்தை அந்த நெகட்டிவ் பேசாமல் விட்டதுனால நெகட்டிவ்னு ஒன்று இல்லை, அது 0ன்னு நினச்சிட்டீங்க. நானே 0 இஸ் பவர்னு இப்போ கண்டுபிடிக்கிறானுங்க. இப்போ 10 இருக்குது, 10ன்னு போட்டுக்கிட்டீங்க. இந்த சைபர் இந்த பக்கம் போடுங்க மதிப்பு, அதே சைபர் இந்த பக்கம் போடுங்க. அப்போ நெகட்டிவ் மதிப்பு வந்துருச்சே இல்லையா? இப்போ அதை நோக்கி இப்போ ஆராய்ச்சி போகுது. இனிமேல் வீட்டிலேயே மின்சாரம் தயாரிக்கிற